வெல்கம் டு மை சேனல் குக் வித் ரேவ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான கோதுமை அல்வா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் மாவு எடுத்துக்கணும். நான் இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். எந்த கப்பால் மாவு எடுத்திருக்கோமோ அந்த கப்பால் 4.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். கலந்து அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட் போட்டு. இப்போ நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்து அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா இந்த கலரை வர்ற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து இன்னொரு இதில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம நெய் ஊற்றி நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கோதுமை தண்ணியை இதில் நல்லா ஊற்றிக்கணும். ஊற்றி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நமக்கு அந்த அடி பிடிக்காமல் கட்டியெல்லாம் வராமல் இருக்கும். நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சமாக கெட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கெட்டியாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பால் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் 2 கப்பு நம்ம நல்லா ஆட் பண்ணி அதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் ஊற்றி முந்திரி போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா சிகப்பாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்து நம்ம அந்த கோதுமை அல்வாவில் சேர்த்துக்கணும். கேரமலைஸ் ஆட் பண்ணியுமே எனக்கு கலர் வரல, அதனால நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்டியான கோதுமை அல்வா ரெடி.